ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். இப்போ சம்மர் ஸ்பெஷலில் இன்றைக்கி லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை, அதாவது வெண்டைக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னுட்டு வெண்டைக்காவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். இப்போ இதுலேயும் இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு கோவக்காய் பொரியல் எப்படி சொன்னனோ, தண்ணியே சேர்க்காமல் ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதே மெத்தட் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வர்றதெல்லாம் சம்மர் ஸ்பெஷல்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இப்போ பண்ணுறேன். நான்வெஜ் பண்ணுறதும் நான் உங்களுக்கு வீடியோஸ் சென்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு கேட்டது சம்மருக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா பண்ணணுன்றதுனால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ரசம் பக்கத்தில் பண்ணியிருக்கேன். ரசம் ரெசிபி உங்களுக்கு ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு சேர்த்துருக்கேன். இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னதே தான். வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு இது மட்டும்தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். இதில் வேறு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே இல்லை. வெண்டைக்காய் சிம்பிளான ஃப்ரை, ஆனால் சூப்பராக இருக்கும். நீங்கள் வெங்காயம் தக்காளி போட்டு செய்கிற தொக்கு எப்படி இருக்கோ அதே மெத்தட்லையும் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணால் கிறிஸ்பியாகிடும். இது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப குட்டீஸுங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உளுந்து சேர்த்துருக்கேன். முதல்ல ஒரு ஸ்பூன் சேர்த்தேன், இப்போ 2வது ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உளுந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இதை நிறைய போட்டாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நான் ஏன் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இதுலேயே நான் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறேன். நான் வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த உளுந்தை வறுத்துட்டு அதுக்கு மேலே போட்டோன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, பொறன்னு இருக்கும். கடிக்கிறதுக்கெலாம் இப்போ பெரியவங்கள்லாம் சாப்பிடும்போது அது நறுக்குன்னு இருக்கும். அதான் குட்டீஸுங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி போட்டால். இது கொஞ்சம் பெரியவங்களும் சாப்பிட்ணுன்றதுனால நான் ஃபஸ்ட்டு இதை வறுத்துட்டு போடுறேன். இந்த மாதிரி போட்டாலே அந்த பருப்பு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் அது கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காவை சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெண்டைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை வதக்க போகிறோம். இப்போ நம்ம வேறு இதில் எந்த இன்க்ரீடியமே சேர்க்கவே இல்லை. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம், கடுகு போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன். அதில் அதை பாருங்கள், இந்த வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு கழுவி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பீஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. இதுக்கு மேற்கொண்டு நான் மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்ப்பேன். சால்ட்டு சேர்க்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டைக்காய் ஃப்ரையு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது நீர் காய் இது, அதனால் இதில் எந்த ஆயில் நம்ம தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போல். ஆயிலும் பார்த்திங்க பாருங்க, வெறும் 2 ஸ்பூன் ஆயில் தான் அதில் சேர்த்துருக்குறேன்னு, எக்கச்சக்கமாக ஆயில் சேர்க்கல. இதில் இந்த சொன்னேன் பார்த்திங்களா, இது அந்த கடாயோடைய இது தான். நம்ம இரும்பு கடாயில் அவ்வளோ எண்ணெய் அதிகமாக இழுக்காது, அப்படியே நம்மளுக்கு அடியும் பிடிக்காது. நம்மளுக்கு இது அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு என்னென்னா ஒரு 10 நிமிஷம் இதில் கலரிட்டு இருக்கிற வேலை மட்டும்தான். அது கூட கலரணுன்னா நம்ம போட்டு அடியிலேருந்து இப்படிலாம் இது பண்ணணும் இல்லை, சும்மா கீழே இருக்கிறது மேலே போடணும். ஏன்னா கீழே அப்படியே லைட்டாக அந்த ப்ரௌன் கலரில் ஆகும், கிறிஸ்பி ஆகிட்டே இருக்கும் அது கீழே கொஞ்சமாக. அதனால் நம்ம கொஞ்சம் கை விடாமல் அப்பப்போ கொஞ்சம் கலரிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு குத்தங்குறை இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறீங்க, யாரும் லைக்ஸ் பண்ணாமல் அப்படியே பார்க்குறீங்க, ஒரு லைக் தட்டிட்டு போகலாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வதங்கணும். இப்போ நான் அதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது உப்பு போட்டோன்னா அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகும். கொஞ்சமாக அது உங்களுக்கு அந்த வேகிறது. இப்போ நான் அதில் போடும்போது கடாய் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்களா, நான் அதை போட்டு ரொம்பவும் போட்டு இதே பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். கீழே ஃபுல்லாக வதங்கிடுச்சு. அப்போ கொஞ்சமாக மேலே அதை திருப்பி விட்ட உடனே மேலே இருக்கிறது கீழே போகும். கீழே போனோடனே அது கொஞ்சம் அங்கே ட்ரை ஆகும். அவ்வளோதான். அப்படியே ஒரு 5 நிமிஷம் தான். நம்ம இது பண்ணிவிட்டு இதை பாருங்கள், சாப்பாடும் அடிச்சிட்டோம், அதில் ரசமும் வச்சு முடிச்சாச்சு. அப்படியே டக்குன்னு நம்ம இந்த வேலை செய்யறதே தெரியாது, ஈஸியாக முடிச்சிடும். என்னென்னா இது கூட கொஞ்சம் அடி பிடிச்சிடாமல் நம்ம பக்கத்தில் நின்று பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இது ரொம்ப போட்டு பக்கத்துலேயே நின்று கலரிட்டே இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கீழே இருக்கிறத அப்படியே மேலே எடுத்து போட போகிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் ஆயிலும் சேர்க்க போகிறது இல்லை. நம்ம அதிகமாக தண்ணியும் சுத்தமாக சேர்க்கலை. அந்த காயில் இருக்க தண்ணியிலே தான் அது வேக போகுது. இந்த கோவக்காய் ரெசிபி நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது அதே மெத்தடில் தான் வருமே தவிர, நான் இப்போ நம்மளுக்கு இதுவும் சுகர் இருக்கவங்களுக்கு, டயட் கண்ட்ரோலில் இருக்கவங்களுக்கு
முக்கியமான காய்கறிங்க. இதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து இந்த மெயினாக எந்தெந்த காய்கறி சேர்க்கணும் சாப்பிட்ணும் அதெல்லாம் தான் நான் போட்டுட்ருக்கேன். சொரக்காய் இந்த ஐட்டம் எல்லாம் நான் முதல்லேருந்தே அந்த ரெசிபி தான் கொடுத்துட்ருக்கேன் எல்லாமே. அது சம்மருக்கு இந்த வெயிலுக்கு என்னென்ன நீர் இருக்க காய்ங்களாம் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுவும் வந்து நிறைய ஆயில் போட்டு பண்ணலை, ஆனால் பார்க்குறதுக்கு சுக்காவாக ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம குட்டீஸ் விரும்பி சாப்பிட்ணுன்ற மாதிரி பண்ணுற ரெசிபிஸ் இது. இதை அழகாக நம்ம வெங்காயம் தக்காளி தொக்கு போட்டு பண்ணிடலாம். இல்லையா நல்லா ஒரே முழு வெண்டைக்காவை நீட்டாக 2ஆக கட் பண்ணி கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு நம்ம அதை ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதெல்லாம் நிறைய ஆயில் குடிக்கும், நம்மளுக்கு அது ஹெல்த்தி கிடையாது. இது வந்து எப்படின்னா நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு, ரசத்துக்கு, சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதோட மிளகாத்தூள் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். நான் காஷ்மீரி சில்லி பவுடரில் எதுவுமே சேர்க்கலை. ஒரு 4 ஸ்பூன் இதில் நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு மேலே இருக்கிறதுனால நான் 4 ஸ்பூன் சேர்த்தாலும் அந்த டைமுக்கு காய்களை கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கழுவி அப்பயே செய்கிறதுல தான் அந்த சத்து இருக்குன்றதுனால நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நம்ம பண்ணுறோம். ஆனால் இதேமாதிரி ஜாப் போகிறவங்களுக்குலாம் அப்படி டைம் கிடையாது, பண்ண முடியாதுன்றதுனால அவங்க எல்லாருமே வந்து இது மாதிரி நைட்டே இது பண்ணி வச்சுட்டாங்கன்னா மார்னிங் எழுந்தாங்களா டக்குன்னு இந்த பக்கம் ரைஸு இந்த பக்கம் போட்டு கடாயை வச்சுட்டாங்களா, பக்கத்துலேயே கலரிட்டு ஒரு காஃபி போட்டோமா போனோமா வந்தோமா கையோட பொரியல் ரெடி, எடுத்து போட்டு சட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் தொடங்கி இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் எதுவும் இன்னும் வரைக்கும் கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல. என்ன நிறைய குறைகள் இருக்கா, ஏன் நீங்கள் எதுவுமே சைலண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரியல. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான் நான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி கடாய் வச்சு பண்ணணும், இப்படி தான் பண்ணுறதுன்ட்டு. அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பண்ணிடுறாங்க, அதோட ரெசிபி என்ன இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும்தான் அதில் கொடுக்குறோம். இது வந்து நம்ம வீட்டில் ஹோம்லி பண்ணுறது. இது எப்படின்னா நம்ம 90s குக்கிங்கை அப்படியே இதில் ரீக்ரியேட் பண்ணின்னு இருக்கோம். மற்றபடி இப்போ நியூவாக ட்ரெண்டிங்காக நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. அதுவும் நான் உங்களுக்கு ரெசிபிஸ் எல்லாம் பண்ணுறேன். இப்போ இது எப்படி இருக்குது என்னன்னு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட பேசிட்டே நம்மளோட வெண்டைக்காய் பொரியலை ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், கலரி விட்டோன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் அப்படியே டார்க் ப்ரௌனில் வந்துடும். அது இன்னும் நீங்கள் அதை விட்டிங்கன்னா கூட நான் இப்போ வந்து எனக்கு இது போதும் இந்த கிறிஸ்பினஸ் அப்படின்றதுனால நான் எடுக்கிறேன். இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணுன்னா நல்லா இன்னும் நல்லா காஞ்சி வத்தல் டேஸ்ட்டில் அது வேறு லெவலில் இருக்கும். இன்னும் கூட கொஞ்ச நேரம் நம்ம ட்ரை பண்ண விட்டோம்னா இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிரும். அதுக்குன்னு போட்டு தீஞ்சிடக்கூடாது, இது தீயாது முதல்ல. ஏன்னா அந்த கடாய் ஹீட்டு நல்ல ஸ்ட்ராங். இப்போ வந்து நம்ம அந்த கலர் வந்துடுச்சு. நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கார்னிஷிங் கருவேப்பிலை போட்டவுடனே அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ அது போட்டவுடனே சடன்ட்டு அதில் அப்படியே நம்ம கலரும் போதே சூப்பராக இருக்கும். இதை சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் சாம்பாருக்கும் ரசத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். மெயினாக வந்து இந்த ஜவ்வு கம்மியாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்குலாம் இந்த வெண்டைக்காய் ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கெல்லாம் அறிவு வளர மூளை வளர்ச்சிக்கெல்லாம் வந்து இதை ஞாபக சக்திக்கெல்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு காய். இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க, குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெண்டைக்காய் பொரியல் பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி ஆயில் நான் ஸ்டார்டிங் போட்ட அந்த 2 கரண்டி ஆயிலோடு முடிஞ்சிருச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்ப்போம்.